நண்பர்களுக்கு வணக்கம். தம்பி இன்றைக்கி காலையில் ஏர்லியாகவே ஏஞ்சிட்டேன். சரியான கனவு நண்பர்களே. புது ரூம் வந்ததுலேருந்து நான் படுத்து தூங்குகிற இடத்துல எப்போலாம் தூங்குறனோ, அதாவது இரவு பகல் எப்போ தூங்கினாலும் கனவு வருது நண்பர்களே. சத்தியமாக நாளையிலேருந்து கனவு கண்டு ஏந்திரிச்சோன்னே எடுத்து ரைட் பண்ணிடலான் இருக்கேன். அவ்வளோ கனவு வருது. கதை ரெடி பண்ணி நம்ம டைரக்ட்னாச்சும் பண்ணலாம். அந்தளவுக்கு நம்ம அட்வென்ச்சர் வருது, அனிம் வருது. ஐயோ வேறு மாதிரி இருக்குது நண்பர்களே, சொல்கிற வாய்ப்பு இல்லை. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். ரன்னிங்க்கு நம்ம எப்பொழுதும் நம்ம லொக்கேஷன் வந்துட்டு ஆஃபோனாக போட்டு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் உடற்பயிற்சி தான் நண்பர்களே. உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. உடற்பயிற்சினால் நல்லா தான் நண்பர்களே போகுது. ஆனால் அந்த வாய் கண்ட்ரோல் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு நண்பர்களே. அற்புதமாக இருந்தேன். இப்போ என்னான்னு தெரில, ஒருத்தன் நம்ம கூடயே வருவான் பார்த்தீங்களா, ஏகேன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்போ பார்த்தாலும் எதனா வாங்கி கொடுத்துன்னு சாப்பிடுங்கன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான். ஸோ இனிமேல் அதெல்லாம் இருக்காது நண்பர்களே. நம்ம ரொம்ப கச்சிதமாக கரெக்டாக இருக்கலாம்னு இருக்கோம் நம்மளோட உணவு கட்டுப்பாடில். அது கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. உணவு கட்டுப்பாடு தான் சத்தியமாக. உடற்பயிற்சி 20%னால் உணவு கட்டுப்பாடு 80%. நம்ம 20% ஒழுங்காக பண்ணிட்டு 80% ஒஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா ஒரு மாற்றமும் இருக்காது. ஸோ இனிமேல் நம்மள்ட்ட உணவு கட்டுப்பாடு பக்காவாக இருக்கும் நண்பர்களே. சட்டு பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணிட்டு நேராக ஜிம்முக்கு போகணும் நண்பர்களே. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அது என்ன வேலைப்பாடுகளை இறக்கணும். எதனா நம்ம ஃபாலோ பண்ணலாம் கன்சிஸ்டன்சியாக இதுக்கெல்லாம் நினச்சிட்டு உள்ளே வந்தாலே நமக்கு எதனா ஒரு கதியாக இருக்குது நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை. உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லைனா ஊருக்கு போகிறதும் வேலைகள் வந்துடுது. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கே போனாலும் உடற்பயிற்சி பண்ணிடலாம், வெயிட் லாஸை பண்ணணும் நம்பளே. கிட்டத்தட்ட 10 கிலோ குறைச்சிட்டேன். இன்னொரு 10 கிலோ குறைச்சிட்டேன்னா நம்ம டோட்டலாக ஃபேட் லாஸ் ஆகிடும். நேராக போய் மசில்ஸுக்கான ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஆனால் அது என்னால் முடியாமல் அப்படி இப்படின்னு கில்ட்டின்னு போயிட்டுருக்கு நம்பளே. ரொம்ப ஒஸ்ட் ஆகிடுச்சு. சரின்ட்டு எல்லா கதையும் முடிச்சுட்டு ஒரு கருப்பு காப்பியை போடலான்னு இந்த மாதிரி கடையில் கருப்பு காப்பி போட்டால் அது ஒரு தனி சுகதான் நண்பர்களே. கருப்பு காப்பியை போட்டு தம்பி வந்தான் நண்பர்களே. எப்பொழுதும் நம்ம டயட்டை கெடுக்கிற பையன் இன்றைக்கி நம்மளை கெடுக்க பார்த்தான். நான் தப்பிச்சுக்கிட்டேன். என்னான்னு கேட்குறீங்களா, பர்கர் சாப்பிட்ணும் வாங்கன்னு அழைச்சிட்டு போனான். அவனுக்கு ஒரு பர்கரை வாங்கி கொடுத்தான். சத்தியமாக ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு சொன்னான். ருசிச்சு சாப்பிட்றான். அதை பார்க்க சொல்லி நமக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்றான். இன்னொரு டைம் நானே அவனுக்கு அழைச்சிட்டு வந்து வாங்கி தரேன்னு சொன்னேன். ஓகே பாயின்னு சொல்லிட்டான். சரி வாங்க நீங்கள் எதுவும் சாப்பிட்லன்ட்டு என்னை எஸ்எஸ்க்கு அழைச்சிட்டு போயிட்டு எதுவும் இல்லை, ஒரு க்ரீன் டீ சால்ட் பிஸ்கட் வாங்கி கொடுத்தான். அவன் மத்தியான உணவை நான் இங்கேயே முடிச்சிடுன்ட்டு இன்னும் 2 வெனிலா பன் வாங்கி சாப்பிட்டான். 1.5 பன் சாப்பிட்டான். பாதி பணம் தூக்கி விட்டான். சரி அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தால் நண்பன் ஃபோட்டோ எடுத்துருந்தாப்புல. எதுக்காண்டி கேட்டேன்னா ஸ்டோரி போடுவான். நல்லது நண்பா, க்ரியேட்டிவிட்டியை வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு நான் நண்பனை பிடிச்சிட்டு வந்துட்டு ஒரு கருப்பு காப்பை போட்டான். நண்பன் டோட்டலாகவே கருப்பு காப்பி மாட்டான். கேட்டால் ஏன்டா குடிக்கிறேன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறான். நல்லா இருக்குன்னா பழகிக்க, அவ்வளோதான். நல்லது தான். சின்ன வீடியோ முடிச்சு 4 வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.